வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனல் நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 5 சேனல் அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்குங்க. இல்ல வருமானம் அப்படின்றது வந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் தான் எனக்கு ஒரு சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு 5 சேனல் அப்படின்றது இருக்குது. சைட்ல வரும் பாருங்க. இந்த 5 சேனல் எனக்கு இருக்குது. ஓகே. நான் இதுல 5, 6 வருஷமா அப்படின்றது வந்துட்டு இந்த ஃபீல்டுல இருக்கேன். ஆனா லாஸ்ட் 2 வருஷமா சம்பாரிச்சது தான் இந்த சேனல் எல்லாமே. சரி, ஓகேங்க. இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முழுக்க முழுக்க நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், எந்த கேட்டகரிக்கு நமக்கு வருமானம் அதிகமா வரும் அப்படின்றத பார்க்க போறோம். யூடியூப் மூலியமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். என்ன வகையில இருந்து நமக்கு வருமானம் வருது அப்படின்றதையும் பார்க்க போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல இவ்வளவு தொகை அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண போறது கிடையாது. இதுலலாம் அதிகமான ஆடு வரும். ஆடு வர்றதுனால நமக்கு பணம் அப்படின்றது அதிகமா வரும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோட எண்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நினச்சிங்கன்னா, இது ஏதோ காசு வாங்கிட்டு சொல்கிறது, வாயில் வந்ததை சொல்கிறது அப்படின்ட்டுலாம் கிடையாது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் யூடியூப் சேனலில். நிறைய வருமானம் வந்துட்டுச்சுன்னா டக்குன்னு சீட்டு கட்ட உரி விட்ட மாதிரி மொத்தமாக வந்து காலி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள் அப்படின்றது எனக்கு இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணால் வருமானம் வரும், என்ன பண்ணால் வருமானம் குறையும் அப்படின்ற எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும். நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் இதுவாகவே சொல்லலாம், நான் ப்ரௌடாகவே சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப்ல இன்கம் சம்பாதிக்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எப்படி அதை வந்துட்டு ஹை க்ரோத் கொண்டு போகிறது அப்படின்ற வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். என் கூட சேர்ந்து இந்த சேனலோட சேர்ந்து நீங்களும் வளரலாம். அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ யூடியூப்ல வருமானம் அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆட்ல இருந்து தாங்க வருது. நம்ம யாராவது ஒரு ப்ராடக்ட் மேக் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு யூடியூப்ல ஆட் கொடுக்குறாங்க, இதை பார்த்து மக்கள் வாங்குறாங்க. அப்போ மக்கள் வாங்கினாதான் நமக்கு காசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஆடு போடுறதுக்கே யூடியூப்க்கு காசு அப்படின்றது கொடுத்துருவாங்க. யூடியூப் அதில் 45% அவங்க எடுத்துப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 55% அப்படின்றத நமக்கு கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, 55% நமக்கு கொடுத்துருவாங்க. சரி, ஓகேங்க. இதுல நம்ம வேற என்ன வகையில வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதன் மூலியமா வருமானம் அப்படின்றது நம்ம அதிகரிச்சுக்கலாம். அண்ட் அதே போல சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு, ஸ்டிக்கர் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா உங்களுடைய வருமானம் அப்படின்றத ஈட்டிக்க முடியும். அப்புறம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது அஃபிலிட்டி ப்ரோக்ராம், அஃபிலிட்டி மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமாவும் உங்களால வருமானம் அப்படின்றது யூடியூப் மூலியமா எடுத்துக்க முடியுங்க. யூடியூப்ல நீங்க வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபரோ 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ஆட்சென்ஸ் மூலியமா வரும். ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துட்டாலே உங்களால வருமானம் அப்படின்றது எடுத்துக்க முடியுங்க. இப்போ பிராண்டு கொலாபரேஷன் அப்படின்றதெல்லாம் நிறைய வந்திருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக நம்ம பேசுவோம். கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தின சந்தேகம் ஏதாவது இருக்கும், இல்லை யூடியூப்பை பத்தின சந்தேகம் இருக்கும். ஒருத்தர் ஒரு சந்தேகம் சொன்னாலும் சரிங்க, அதுக்கு லைக் வருதோ வரலையோ அதெல்லாம் தெரியாது. நான் வீடியோ அப்படின்றத உருவாக்கி உங்களுக்காக கொடுப்பேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருந்தாலும் அவருக்காக வீடியோ போட்டவங்க பல லட்சம் பல கோடி சப்ஸ்கிரைபர்ல வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த விஷயத்தையும் நம்ம வந்துட்டு அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி அலட்சியமா எடுத்துக்க கூடாது. இப்போ இதனுடைய லிஸ்ட் அப்படின்றது அதிகம். அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன்னா அந்த லிஸ்ட் அப்படின்றத எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நமக்கு ஆட் மூலியமா வருமானம் வருது, 1000 பேர் பார்த்தா நமக்கு வந்துட்டு அதுக்கு இவ்வளோ ரெவன்யூ அப்படின்ற மாதிரி வருது அப்படின்றது நம்ம வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் சொல்றேன், யூடியூப் அப்படின்றது எப்படி வருமானம் உங்களுக்கு கொடுக்கும்னா, 1000 பேர் பார்த்தா இவ்வளோ அமௌண்ட், ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி RPM கணக்குல அது உங்களுக்கு கொடுக்கும். இந்த RPM தான் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்றத டிசைட் பண்ணும். அப்ப 1000 பேர் பார்த்தா நமக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னா, அப்ப அதுல ஒரு 10 பேர் பார்த்தா, இல்ல ஒரு 5 பேர் பார்த்தா நமக்கு வருமானம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பார்த்து அதுல ஆடு வந்திருந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரும். அந்த ஆடுக்கு எவ்வளவு அமௌண்டோ அந்த அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே. இப்ப அடுத்தது நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா, இந்த கேட்டகரியில நீங்க வீடியோ போட்டீங்கன்னா இதுல வருமானம் அப்படின்றது அதிகம். அதே சமயம் இதுல பிளஸ் எந்த அளவுக்கு இருக்கும், மைனஸும் அந்த அளவுக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், வீடியோ முழுமையா பாருங்க. ஓகே. இப்ப அதிகமா வருமானம் வரக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுலலாம் வருமானம் அப்படின்றது வரும். அதே சமயம் நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டோ இல்ல தவறான விஷயங்கள், சாத்தியம் இல்லாத விஷயங்கள் நீங்க தம்ப்ளைன்ல வைக்கிறீங்க, டைட்டில்ல வைக்கிறீங்க, மக்களை உள்ள கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இந்த அல்கரிதம் கண்டுபிடிச்சிருச்சுன்னா மொத்தமா எந்த கருணையும் காட்டாம போட்டு தள்ளிப்படும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த கேட்டகரி, இதெல்லாம் விளம்பரம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு கேட்டகரிஸ். இப்போ ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக், கிரிப்டோ கரன்சி சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் அதிகமா இருக்கும்.
அண்ட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது வந்துட்டு விளம்பரம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமாக இருக்கும் ஃபைனான்ஸ் கேட்டகரி எல்லாமே. இந்த பிஸ்னஸ், இந்த மாதிரி மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது உங்களுக்கு டெக்னாலஜி, கேஜெட், சாஃப்ட்வேர், இதெல்லாம் விளம்பரம் அதிகங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு அதிகம் இதுக்கு. ஸோ அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் இன்கம், மேக் மணி ஆன்லைன், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது போட்டிங்கன்னா இதுல வந்து கிளிக் பைட் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும். சில தருணங்கள்ல தவறு செஞ்சீங்கன்னா மேட்ரு ஓவர். இதுலயும் வருமானம் அப்படின்றது இந்த கேட்டகரியிலும் அதிகமாக வரும். அடுத்த கேட்டகரி எஜுகேஷன், டுட்டோரியல், ஹவு டு, இந்த மாதிரி ஹவு டு மேக், ஹவு டு கிரியேட், இந்த மாதிரிலாம் போடுறோம் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் வந்துட்டு நீண்ட நேரம் பார்க்குறாங்க அந்த வீடியோ. ஒரு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறீங்கன்னா அப்ப அதுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அதிகமாக வரும். ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல இதுக்கு கொஞ்சம் கம்மியாவே வருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் வரும். அண்ட் அதே போல இதுல மேக்சிமம் நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுலதான் கம்மியாவே இருக்குது. ரொம்ப கம்மியா இருக்குது அதுல மட்டும்தான். இவ்வளவுதாங்க. இந்தந்த கேட்டகரியில எல்லாத்துலயுமே உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அதிகம், வருமானம் அப்படின்றது கம்மி. அதே போல வருமானம் கம்மினா அதுல ரிஸ்க்கும் கம்மி, வருமானம் அதிகம்னா அதுல ரிஸ்க்கும் அதிகம். ஸோ சின்ன தவறு இதுல முக்காவாசி வந்துட்டு இதை பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோ போடணும். நீங்க எந்த ஒரு கண்டென்ட் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, நான் அனுபவிச்ச விஷயம் நீங்க பற்றாதீங்க, டிஸ்கிளைமர் போட்டுருங்க. ஸோ நீங்க வந்து ஃபினான்ஷியல் போடுறீங்கன்னா அப்போ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. அப்போ நீங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்னா தாராளமா நீங்க அதை போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற பட்சம், படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, லா நான் படிக்கல அப்படின்ற பட்சத்துல இது எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இது ஒரு கல்வி நோக்கத்துக்காகவும் உருவாக்கப்படுறதும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் அப்படின்றத நீங்க தெளிவா அந்த இடத்துல குறிப்பிட்டணும். சரி, ஓகே. இப்போ நான் வீடியோ இறுதியில நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வருமானம் வருது அப்படின்றதுக்காக நான் இந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணவே கூடாது. வருமானம் வருது அப்படின்றதுக்காக நீங்க அந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்றத சூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு அந்த வருமானம் அப்படின்றது எந்த விதத்துல வேணா வரும். ஸோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா வேற கண்டென்ட் போட்டாலும் எனக்கு வரும். ஆனா வருமானம் வர்றதுக்காக நீங்க அதுக்குள்ள போக முடியாது. அப்படியே போனாலும் அதை பத்தி தெரியாம நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதுல விளைவுகள் அப்படின்றது வரும். ஏன்னா யூடியூப் முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு இருக்கிறாங்க. அல்கரிதம் அப்படின்றதையும் தமிழ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த தமிழ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு அது இருக்கு. அப்ப என்ன போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது தான். அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். எனக்கு இப்போ வந்துட்டு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா காரை பற்றி நான் வீடியோ போடுவேன், காரில் இருக்கிற விஷயங்களை பற்றி வீடியோ போடுவேன். எனக்கு ஃபைனான்ஷியலை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஃபைனான்ஷியலில் 8 வருஷமா இருக்கிறேன் நான் ஃபினான்ஷியலில். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நுணுக்கங்கள் அப்படின்றது தெரியும். அதை பற்றி நான் வீடியோ அப்படின்றது வந்துட்டு போடுவேன். ஸோ இது தெரிஞ்சதுனால என்னால் கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோவும் போட முடியுது. அதை பற்றி எந்த வித பிழையும் இல்லாமல் சொல்லவும் முடியுது. அப்படி இருக்கிற நானே ஃபினான்ஷியல் அட்வைசர் வீடியோ கிடையாது அப்படின்ற ஒரு அண்டர்லைன் வந்து கொடுத்து தான் ஆகணும். சரி, ஓகே. இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் யூடியூப்ல போட்டீங்கன்னா தான் உங்களால தொடர்ந்து வீடியோ அப்படின்றது வந்து போட முடியுங்க. தெரியாத விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா என்னுடைய அனுபவம் அப்படின்றது, நான் நிறைய வந்துட்டு சேனல் அப்படின்ட்டு முதல்ல ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா, அதுல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கண்டென்ட் போடுங்க, இது செம்மையா இருக்கும், இது போடுங்க, இது செம்மையா இருக்கும், அது செம்மையா இருக்கு, இது செம்மையா இருக்குன்னு சொல்லி மொத்தமா தேவையில்லாத விஷயங்களுக்காக எஃபர்ட்டை போட்டு என் லைஃப் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் அப்படின்றது காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 4 மாசம், 3 மாசம் அப்படின்றது வரும், காலி ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சு, டேய் என்ன வேணா நடக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த போடுறேன், போடா வந்தா வந்து வராட்டி போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சு போட்டதுக்கு அப்புறமேட்டி தான் எனக்கு வீடி தமிழ் அப்படின்ற ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல் உருவாச்சு. ஆன்மீகம் அப்படின்றது எனக்கு நிறைய நாட்டம் இருக்கு அப்படின்றதுனால தான் நான் ஆன்மீக சேனலுக்குள்ள வந்து போனேன். ஆனா நான் ஆன்மீக சேனல் லேட்டா ஆரம்பிச்சு எனக்கு ஆன்மீக சேனல்ல ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு 1,20,000 சப்ஸ்கிரைபர், 16,000 சப்ஸ்கிரைபர் சம்திங் வந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். தெரிஞ்ச விஷயத்துல போனீங்கன்னா உங்களால க்ரோத் ஆக முடியும், தெரியாத விஷயத்துல போனீங்கன்னா க்ரோத் ஆக முடியாது அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ இறுதியில் நான் சொல்றேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே ஓகே கைஸ். நீங்க எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு எந்த கண்டென்ட்டை பத்தி என்ன தெரியும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு யூடியூப்பை பத்தி வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.